நண்பர்களான ரவியும் செல்வமும் வித்தியாசமான பேச்சு முறைகளுக்கு பெயர் பெற்றவர்கள். ரவி எப்போதும் தனது வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுத்தான். யாராவது சோகமாக இருந்தால், கவலைப்படாதே, நாளை பிரகாசமாக இருக்கும் என்று கூறுவான். குழந்தைகள் படித்தால், உங்கள் கற்றல் உங்கள் குடும்பத்திற்கு பெருமை சேர்க்கும் என்று அவர்களை ஊக்குவிப்பான். அவனது வார்த்தைகள் நம்பிக்கை, வலிமை மற்றும் மகிழ்ச்சியை கொடுத்தன. இருப்பினும் செல்வம் யோசிக்காமல் பேசுவான். தனது பயிர்கள் மோசம் அடைந்ததை பற்றி ஒரு விவசாயி புகார் செய்த போது, உங்கள் வயல் பயனற்றது, அதை அப்படியே விட்டுவிடுவது நல்லது என்று கூறினான். ஒரு குழந்தை தேர்வில் தோல்வியடைந்த போது, நீ ஒருபோதும் வெற்றி பெற மாட்டாய் என்று சிரித்தான். அவனது வார்த்தைகள் மற்றவர்களுக்கு உதவியதை விட அதிகமாக காயப்படுத்தின. காலப்போக்கில் மக்கள் ரவியின் பேச்சை கேட்க விரும்பினர், செல்வத்தை தவிர்த்தனர். ஒரு நாள் செல்வம், அவர்கள் அனைவரும் என்னை கேட்காமல் ஏன் உன்னுடைய பேச்சை கேட்கிறார்கள் என்று ரவியிடம் கேட்டான். அதற்கு ரவி, ஏனென்றால் வார்த்தைகள் விதைகள் போன்றவை. அவை நன்மையாக வளர்ந்தால் மக்கள் அவற்றை பொக்கிஷமாக கருதுகிறார்கள். அவை எந்த பயனையும் தரவில்லை என்றால் மக்கள் அவற்றை தூக்கி எறிந்து விடுகிறார்கள் என்றான். சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க, சொல்லிற் பயனிலா சொல். நல்லொழுக்கம், நன்மை மற்றும் மகிழ்ச்சியை தரும் வார்த்தைகளை மட்டுமே பேச வேண்டும். பயனற்ற வார்த்தைகளை ஒருபோதும் பேசாமல் இருப்பது மற்றவர்களுக்கும் நமக்கும் அது நன்மையை தரும் என்பதை உணர்ந்த செல்வம் தனது தவறை உணர்ந்து மெதுவாக மகிழ்ச்சியை தரும் நோக்கத்துடன் பேச கற்றுக்கொண்டான்.